தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வாக்கியம் முதல் கடைசி வரை. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். நீங்கள் இந்த வேத வாக்கியத்தில் பார்க்கும் பொழுது எவை நேரிட்டாலும் இந்த உலகத்தில் தேவனை விட்டு தேவனுடைய பிள்ளைகளை பிரிக்க மாட்டாது என்று நாம் நிச்சயித்திருக்கிறோமா? நான் அநேக இடங்களில் பார்த்திருக்கிறேன். சபைகளில் சபை விசுவாசிகளுக்குள் ஏற்பட்ட சண்டைகளால், மனவேதனைகளால் அல்லது அவர்களுடைய முரண்பாடுகளால் சபையை விட்டு பிரிந்து போகிற அநேக மக்களை அவர்கள் மீண்டும் திரும்பி தங்களுடைய உலக வாழ்க்கைக்கு செல்கிறதை. ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், எவை நேரிட்டாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்காது என்று கூறுகிறது. நாம் அப்படி நிச்சயமுள்ள மக்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் தேவனுடைய செயல்களை செய்து இந்த உலகத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டும். நாம் இப்படி உள்ள சிந்தனையில் உள்ளவர்களா என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.